மல் ஈமான், ஈமான்டா என்ன? அவர் சொல்ல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி, அதையும் கேட்டுட்டு சதக்தான்ட்டாரு. அதுக்கு அடுத்த கேள்வி மல் இஹ்சான், இதுவும் முடியுது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார், சபை குலுங்கி நிக்குது. ஏண்டா பெருமானார் கொடுத்த பதில், சஹாபாக்கள் குலுங்கி நிக்கிறாங்க. ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அவர் கேட்கிறார், மத்தஷா, எப்ப மறுமை வரும்? பெருமானார் சொல்லல 2028 பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி வரும். இன்றைக்குள்ள டேட் எல்லாம் எண்ணி சொல்றான். பெருமானரை தாண்டி உள்ள சில பேர் இருக்கிறாங்க முஃப்திமார்கள், டேட் எல்லாம் கணக்கு போட்டு இந்த டேட்ல மறுமை வருமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கும் டேட் சொல்லல. பெருமானார் இத்தனை வருஷம் சொல்லல. பெருமானார் அவரை பார்த்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் பேரை சொல்லல. பெருமானாருக்கு பேர் தெரியுமான்னு கேட்டா தெரியும். வந்தவர் யாருண்டா தெரியும். வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் தெரியுமா? தெரியும். சஹாபாக்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ், ரசூலுல்லாஹ்வுக்கு இவர் தெரியுமா தெரியாத. ஏனென்றா வந்தவருடைய பேரை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. பேரை மாத்துறாங்க ரசூலுல்லாஹ். ஷாயில் மஸ்ஊல் என்றாங்க. கேள்வி கேட்பவர் கேட்கப்படுபவர் என்றாங்க. கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுபவர் என்றாங்க. இப்ப கேள்வி கேட்கிறாரு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? வந்தவர் பேரு அஸ்லம். ஏ அஸ்லம், உங்களுக்கு தெரியும் தான் சொல்லல ரசூலுல்லாஹ். பேரை சொல்லாம சொல்றாங்க, யார் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களோ, கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட ஆலம், ஒரு அளவு தெரிந்தவர் தானே. பெருமானார் திட்டமிட்டு ஒன்றை மறைக்கிறார்கள். என்ன மறைக்கிறாங்கண்டா, என் முன்னாடி உள்ளவர் யார் என்பதை ரசூலுல்லாஹ் மறைக்கிறாங்க. அது ஏன்னு நான் சொல்றேன். அது ஏன் நான் சொல்றேன், பெருமானார் எப்படி சொன்னாங்கண்டா, கேள்வி கேட்கிற நீங்க ஷாயில் மஸ்ஊல்னு மாத்திட்டு சொல்றாங்க, கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட கொஞ்சம் தெரியும் தானே. டேட் தெரியும் தான் சொல்லல, ஒரு அளவு என்ன விட தெரியுமே. சஹாபாக்கள் பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், ஊருக்கு புதுசு, உங்களை தாண்டி ஹாத்தமுல் அன்பியா, கடைசி நபி, உங்களை தாண்டி நபி இல்ல, வந்தவருக்கு உங்களை விட மறுமை நாள் தெரியுமா? புதிய நபியோ புதுசா வந்துட்ட, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆமா இல்லையா? ஊர்ல கடைசி நபி இருக்கிறார், மறுமை நாளை பத்தி சொல்றார், நான் தான் கடைசின்ட்டாரு. ஊருக்கு வந்த புதிய ஒரு ஆள் வெள்ளையும் சொல்லையுமா வந்து முன்னாடி நிக்கிறார், சதக்தன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப கொஸ்டனுக்கு ஆன்சர், என்னை விட உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தானே பாண்டாங்க. அப்ப பெருமானாருக்கு அவரை தெரியும் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, வந்தவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா உள்ள சபையில ஒரு மனுஷனுக்கு அவரை தெரியாது. எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, என்ன நடக்குது என்ன நடக்குது? பெருமானார் அவரை பார்த்து தெரிஞ்சிருந்தா தானே சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் என்று. பெருமானார் அப்படியே நிப்பாட்டினாங்க பேச்சு. நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, நான் 2 அடையாளம் சொல்றேன்டாங்க. 2 அடையாளத்தை சொல்லிட்டாங்க. அந்த அடையாளத்தை சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்றேன். அவர் அதையும் கேட்டுட்டு எழும்பிட்டார். எழும்பி பின்னாடி கதவால வெளியே போகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர், மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் அவர் கூட்டிட்டு வாங்கலன்றாங்க. அவர் கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்கலன்றார். அப்பதான் அவர் வெளியே போறார். இது முத்தவாத்திரான செய்தி, கண்ணால எல்லாரும் பார்த்த செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அவரை காணல. தல்கஸ் பிட்டியில நான் வந்து வெளியே போனா இந்த செகண்ட்ல என்ன கூட்டிட்டு வாங்கண்டா, உங்க ஊரால் ஒளியலாம், உங்க ஊரால் எப்படியும் போகலாம், ஊருக்கு புதுசு என்ன பிடிச்சு கொண்டாந்து வச்சிருவீங்க. அது உமர் பின் கத்தாப் மாதிரி ஆகலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா, புடிச்சிட்டு கொண்டாலாம் வரமாட்டேன், அவரை கூட்டிட்டு வாங்கடா. லப்பைக்க வ ஸஅதைக்க யா ரசூல், யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் இருங்க, நாளை கொண்டு வரணுவாங்க. அப்படிப்பட்ட இறக்கம், கூட்டிட்டு வாங்கண்டா. எல்லாம் தேடி போட்டு, யா ரசூலல்லாஹ், அவரை காணல யா ரசூல். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அவர் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஓஹோ ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் வந்து போகிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது ஜிப்ரீல் வந்து போகிறார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் என்று சொல்லல தெரியுமா? இவர்கள் விடவே மாட்டாங்க. ஜிப்ரீல் மடியில தூங்கிடுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சிகளை காட்டி மறைச்சான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்ல ஆரம்பிச்சான். அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இன்றைக்கு கண்ணு முன்னாடி நடக்குது. இந்த ஹதீஸை நான் ஏன் சொன்னேன்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இது ஜஸீரத்துல் அரபுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செய்தி, நினைக்கவே இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்துட்டு, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற, காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள்
உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில போய் உட்கார்ந்து இந்த ஹதீஸ சொன்னால் இதை யாருக்கு நம்ப இயலாம இருக்கு? என்ன 1970 கூகுள் பண்ணி பாருங்க, துபாய் 1970 எப்படி என்று. நான் பார்த்த ஒரு போட்டோ, டொயோட்டாவுடைய பில்டிங், டொயோட்டா கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த பில்டிங் துபாயுடைய நடுவுல நிக்குது. முழு பாலைவனம், ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு ஒருத்தன் பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு. டொயோட்டா பில்டிங் தான் பெரிய பில்டிங். ஸ்ரீலங்கால பிஓசி பாருங்க, பேங்க் ஆஃப் சிலோன், புட்டுபம் பண்ணுவாங்க அந்த நேரம், அதான் பெரிய பில்டிங்கா நின்றுச்சு. இப்ப அந்த பில்டிங் சின்னதா போச்சு. கொழும்புல அவ்வளவு பெரிய பில்டிங் அடிச்சுட்டாங்க. இப்ப எடுத்து காட்டுறான் துபாய, அந்த டொயோட்டா பில்டிங் கம்பெனி இன்றைக்கு அதே லெவல்ல நிக்குது. அதை மறைச்சு அடிச்சிருக்கிற துபாய் எங்கேயோ போச்சு. கடலுக்குள்ள டென்னிஸ் கோர்ட் வேணுமா? என்ன அற்புதமெல்லாம் பண்ணிட்டான் தெரியுமா? இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்குள்ள, இதெல்லாம் சின்ன ஆண்டுகளுக்குள்ள. அரபு நாடு என்னன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். அரபு நாடு என்பது உலகத்துல பிச்சைக்காரவங்க. நல்ல புரியுங்க. இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு அதை சொன்னா சவுதி பிச்சையா? சவுதி அப்படி வருமா? கத்தார் 1 நம்பர் உலகத்துல பிச்சைக்காரவங்க அவங்கதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? நீங்க கொஞ்சம் படிச்ச புள்ளையில இருந்தீங்கடா, ரோம் பாரசீகம் என்று 2 வல்லரசு இருக்கு. இப்ப அமெரிக்கா பெரிய நாடுன்றீங்களே, ரோமம் என்பது இன்றைக்கு வரைக்கும் உங்க பிள்ளைகள் படிக்குது. சீசருடைய ஆட்சியெல்லாம் என்னன்னு படிக்குது. எவ்வளவு வருஷம் என்று கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. அமெரிக்காக்கு 1000 வருஷம் எல்லாம் இல்ல, கொஞ்ச ஆண்டுதான் அமெரிக்கா. அடுத்தது சைனா வந்துருமோ தெரியாது. அதுக்கு முன்னாடி ரஷ்யா, துருக்கி எல்லாம் இருந்துச்சு. 1000 வருஷம் பழமை ரோமம், அதான் எம்பையர் ஆஃப் ரோம். அதே மாதிரி பாரசீகம், ரோமம் என்ற இத்தாலிய தலைநகரமாக கொண்ட பெரிய ஒரு வல்லரசு, பல நாடுகள் உள்ளடக்கி. இந்த பாரசீகத்துல ஈரான தலைநகரமாக கொண்டு பாரசீக வல்லரசு. அவங்க 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மண்ணுக்கு. நம்ம மண்ணுக்கு எப்படி ஆங்கிலேயம் வந்தா, அதுக்கு முன்னாடி லந்தேசியன் வாங்க, இப்படி ஒவ்வொரு ஆளும் வந்தான். இறக்கத்துல வந்தா இந்தியாவை பிடிச்சிருந்தா, பங்களாதேஷ் பிடிச்சிருந்தா, பாகிஸ்தானை பிடிச்சிருந்தா, இங்க இருந்து என்னெல்லாம் கொண்டு போகணும் கொண்டு போய் சேர்த்தா. அதான் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி. அதாவது இன்றைக்கும் வர்த்தகத்தின் தலைநகரம் லண்டன். அமெரிக்கா தான் பணம் இருந்தாலும் வர்த்தக தலைநகரம் லண்டன். அவ்வளத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டான். என்னெல்லாம் கொண்டு போகணும் அவ்வளவு போய் சேர்த்துட்டான். இத மாதிரி வல்லரசுகள் சண்டை பிடிப்பாங்க. எதுக்கு சண்டை பிடிப்பாங்க தெரியுமா? சிரியா எனக்கா உனக்கா சண்டை. எதுக்கு? சிரியால அவ்வளவு சொத்து இருக்கும். அவங்க யாரும் மக்கா மதீனாக்குள்ள, அரபு நாட்டுக்குள்ள வரவே இல்லை. ஏன் வரல தெரியுமா? அடடா, உங்களை பிடிச்சோன்னா நாங்க நஷ்டமாயிரும். உங்கள்ட்ட ஒன்றுமே இல்லடா, நீங்க ஒன்றுமே இல்லை, அதனால இந்த இடத்துக்கு வரவே இல்லை. அவன் சண்டை அங்கோட நிப்பாட்டிடுவான் சிரியாவோட. இதுக்கு மேல போனா பஞ்சக்காரங்க இருக்கிறாங்க, தின்ன வக்கீல்ல ஈச்ச பழத்தை பங்கு போட்டு தின்னுவான். இவன்கிட்ட போய் என்ன பண்ண? நம்ம நாட்டுக்கு வந்தா தேயிலை ரப்பர் எல்லாம் அவனே உற்பத்தி செஞ்சு ரயில்வே ட்ரக் அவனே போட்டு எல்லாத்தையும் ஏத்தினான். தேவைப்படுற மாதிரி எல்லாம் செஞ்சான். அரபு நாட்டுல ஒண்ணு இல்லை. எப்ப இந்த ஒயில் வந்துச்சோ அப்பதான் அரபு நாட்டு தலை தூக்கிச்சு. இந்த ஒயிலுடைய முன்னறிவிப்பு தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடத்துல சொன்னாங்க, ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வச்சுட்டு அரபு மக்களை பார்த்துட்டு சொன்னாங்க, ஈச்ச பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுற இடத்துல ரசூலுல்லாஹ் தகூமு ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வராதுண்டாங்க. அரபுகளே, நீங்க இந்த பஞ்சத்துல இப்படியே நிக்கிற நேரத்துல மறுமை நாள் வராது. எப்ப வரும் தெரியுமா? கருப்பு ஒட்டகம்டா சிவப்பு ஒட்டகம்டா பெரிய சல்லி, கருப்பு ஒட்டகம்டா ரொம்ப வறுமை, அதான் அர்த்தம். அதாவது எல்லா வீட்லயும் மோட்டார் சைக்கிள் இருக்குதா, எல்லா வீட்லயும் பெஞ்ச் கார் இருக்காது. மோட்டார் சைக்கிள் என்பது கருப்பு ஒட்டகம், வீட்டுக்கு வீடு கருப்பு ஒட்டகம் இருக்கும். கருப்பு ஒட்டகத்தை வச்சிருக்கிற கால்ல செருப்பு போட வக்கில்லாத காட்டு அரபுகள் உயரமான கட்டிடம் கட்டுவாங்கண்டா கூட அதிசயம் இல்லை. அதிசயம் எப்படி ஒருத்தர் எத்த தாவலூன ஃபில் புனியான், அதாவது வசன் என்று சொல்லுவோம் அரபுல. நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம், தண்ணி இப்போ ஒரு கிளாஸ் இங்க உருண்டையா இருக்குது, ஒன்னு முக்கோணமா இருக்குது, ஒன்னு பெட்டியா இருக்குது. தண்ணி அதுல ஊத்தினா தண்ணி அதுக்கேற்ப ஷேப்பை மாத்திரும். இத மாதிரி அரபுல வசனுக்கேற்ப மாறிடும், அர்த்தம் மாறிடும். மூல சொற்களை கொண்டு போய் வசனுக்குள்ள போட்டா தஃபாலன்னு ஒரு வசன் இருக்குது, அந்த வசனுக்கு போட்டா
மாணவர்களே, ஒட்டுமொத்த உலகத்தை உட்கார வைங்க, எல்லாத்தையும் கேட்போம். அப்படி நாங்க எல்லாம் பிரயாணம் போறோம். அமெரிக்கால போய் அதுல உயரமான பில்டிங், டாலஸ்ட் பில்டிங்க போய் நம்ம அளந்து பாக்குறோம். எவ்வளவு அவசரம்பா. சைனாக்கு போய் பீஜிங்ல எவ்வளவு அவசரம் என்று பாக்குறோம். லண்டன்ல எவ்வளவு உயரம் என்று பாக்குறோம். வேர்ல்டில் உள்ள ஆக உயரமான பில்டிங் அமெரிக்காவிலையும் இல்லையா, லண்டன்லயும் இல்லையா, சைனாலையும் இல்லையா, ஆஸ்திரேலியாவிலையும் இல்லையா, எங்கப்பான்னு பார்த்தா துபாயிலையா. புரூஜ் கலீஃபா ஒரு கட்டிடத்தை கட்டினேன். வேர்ல்ட்ல இவ்வளவு சல்லி புலங்கிற அமெரிக்காக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வேணாமா? பீஜிங் சைனாக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வேணாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப சவுதி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. 20-30 ரூபாய் போட்டு வச்சுக்கிறாங்க. சவுதி விஷன் 2030 விஷன். சவுதி செய்யற ப்ராஜெக்ட் உலகத்துக்கு நினைச்சே பார்க்கலாது. நியோம் சிட்டி எல்லாம் நினைக்கலாது. நாங்களாம் இப்படி வாழ்றோம், அவன் இப்படி வாழ போறான். வெர்டிகல், அது பில்டிங் அப்படி மேல லிஃப்ட்ல போய் வாழ்ற ஒரு சிட்டி. அது நீங்க 3D தான் பார்க்கலாம், நினைச்சு பார்க்கலாத ப்ராஜெக்ட். வேர்ல்ட்ல நினைச்சு பார்க்கலாத ப்ராஜெக்ட் சவுதி எடுத்திருக்கு. சவுதி என்ன பண்ணிச்சேன்டா, ஓஹோ துபாய் நீங்க பெரிய பில்டிங் கட்டிட்டீங்களோ, நாங்க கட்டுறோம் இருங்கடா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் அடிச்சான். 2025 முடியுதான். 2025 இதுவரைக்கும் யாரும் உலகத்துல வானத்தை நோக்கி 1 கிலோமீட்டர் பார்த்ததே இல்லை, பில்டிங்ல பார்க்கல. இதுவரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரும், நானோ நீங்களோ யாரும் பார்த்தில்ல. 2025 சவுதி முடிக்குது 1008 மீட்டர், 1 கிலோமீட்டர் 8 மீட்டர். first tallest building, first 1 kilometer அடிக்குது வேர்ல்ட்ல. சவுதி 2025 ப்ராஜெக்ட் முடியுது. பேர் வச்சுட்டாங்க ஜித்தா டவர். அதுல பேர் என்ன? ஜித்தா டவர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யத்ததாவலூன ஃபில் புனியான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சு ஒட்டுமொத்த பேரும் பார்க்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரபுகள் ஒட்டகத்தை மேய்க்கிறவங்க, சாப்பிட வக்கில்லாதவங்க, செருப்பு போட இயலாதவங்க, ஏழ்மைகளை துடிக்கிறவங்க, உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராது. ஏய் துபாய், ஒன்னா நான் பீட் பண்ணிட்டேன்டா, நான் ஜித்தா டவர் அடிச்சிட்டேன். 1008 மீட்டர், ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். பிரஸ் ரிலீஸ் ஆயிட்டு. துபாய் சும்மா இருப்பானா? வேர்ல்ட் டெக்னாலஜியை பிரமிக்க வச்சுட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடுத்த கல்ல அவன் வச்சுட்டான். 2026 நாங்க முடிக்கிறோம்டா. என்னடா முடிக்கிறீங்க? வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் 2வது கிலோமீட்டர். அடப்பாவிகளா, 1100 மீட்டர் அடிச்சாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் 1 கிலோமீட்டர் பார்க்கல. செகண்ட் கிலோமீட்டர், 2வது கிலோமீட்டர் வானத்தை நோக்கி நாங்க கட்டுறோம். 2026 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுது. பேர் என்ன? உன் பேர் என்ன? ஜித்தா டவர். என் பேர் தெரியுமா? துபாய் டவர். சுப்ஹானல்லாஹ். யத்ததாவலூன ஃபில் புனியான். கட்டிடம் கட்டுவதில் அரபுகள், அதாவது ஒட்டகத்தை மேய்க்கிற, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற, காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள் கட்டிடம் கட்டும் வரைக்கும், போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றால், பெரியவர்களே, இந்த டவர்கள் எல்லாம் பார்க்கிற நேரம், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், இது அரபுகளுக்கு இன்றைக்கு ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி உள்ள மனிதரை நான் ரோட்டில் சந்தித்து இந்த ஹதீஸை சொன்னால் அவர் பிரமிச்சு பார்ப்பார். என்ன சொல்றீங்க? துபாய் 1950 துபாய் பிச்சைக்காரன், சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற அரபுகள், அவர்கள்ட்ட சல்லி இல்ல. இந்த அமீர்கள் என்று நீங்க பாக்குறீங்களே, இவர்களுடைய ஃபேமிலி எல்லாம் பிச்சை ஃபேமிலி, ஒண்ணுமே இல்லை. இங்க பழைய வயசாளிகள் ஹஜ்ஜிக்கு போனா நீங்க ஜம்சம் கிணற பார்த்திருப்பீங்க. ஜம்சம் கிணத்துல தண்ணி எடுத்திருப்பீங்க. அதுக்கு பிறகு நாங்க போற டைம்ல பைப்பை திறந்து தோல்ல வச்சு சுமந்துட்டு வந்து எடுத்தோம். இப்போ உள்ளவங்களுக்கு டெக்னாலஜி மாறிட்டு, இப்போ உள்ளவங்க ஏர்போர்ட்ல 10 லிட்டர்ஸ் எடுத்து பிளைட்டுக்கு போட்டு வர்றாங்க. அவ்வளவு டெவலப். ஆனால் இன்றைக்கு இந்த சபையில சில வேளை கிணத்துல தண்ணி எடுத்த ஒரு ஹாஜி இருக்கலாம். அவ்வளவு குயிக்கா மலிக் ஃபஹதுக்கு பிறகு, மலிக் அப்துல் அசீஸுக்கு பிறகு எப்ப இது நடக்குது? அரபுகள் இவ்வளவு பெருசா ஹரம் இருக்கல்ல, ஹரம் மண்ணோடு நின்றுச்சு. காபத்துல்லா இதுக்கு முன்னாடி போட்டோ பாருங்க, இவ்வளவு பிரைம் ப்ராஜெக்ட் சவுதி செய்யல. இன்றைக்கு நாங்க 2023 போய் பார்த்தா
2022 இங்க இருந்த பில்டிங் எங்கப்பா போச்சு? அதை உடைச்சு அதை கட்டி இருக்கிறான். 2021 இங்க ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதை அடிச்சு அதை உடைச்சு கட்டுறான் உடைக்கிறான். சல்லி தண்ணி அரத்துற ப்ராஜெக்டே விசாலமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், அந்த செய்தியை நீங்க கண்ணால பாக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபு நாடு இப்படி வந்தால், இன்னும் அரபு நாடை பத்தி நிறைய சொன்னார்கள். எனக்குரிய நேரம் முடிகிறது. பெருமானார் இன்னொரு செய்தி சொன்னாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி. லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும்? ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்ற. என்ன? தல் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது ஒரு வீட்டுல கேஸ் வெடிச்சா அதெல்லாம் மறுமை நாள் அடையாளம் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏண்டாவது ஒரு நாள் வெடிக்கு, இன்னொரு நாள் மௌத்தா போயிருவாங்க. உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு செய்தியை தான் ரசூலா மர்மி அடையாளமா சொல்லுவாங்க. ஏண்டா அது உலகத்துக்கே தெரியணும். தல்கஸ்பிட்டியோட முடிகிறதும் ஸ்ரீலங்காவோட முடிகிறதும் சரி வராது. முழு வேர்ல்டும் அதை பார்க்கணும். ரசூலுல்லா சொன்ன செய்தியா உடனே அவங்க சஜதாவுல விழுந்துருவாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஃபுராத் நதி வத்துமண்டாங்க. இந்த படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கும் நான் ஸ்கூல் போக நான் படிச்சிருக்கிறேன். என்ன யுப்ரட்? ஃபுராத்னா அரபுல யுப்ரட்டிஸ் நதி, இங்கிலீஷ்ல யுப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் படிக்க போக்கல சிவிலைசேஷன் ஆரம்பம், மனித ஆரம்பமா நதிக்கரை ஓரமா தான் உருவானான். பப்பிரஸ் என்ற பேப்பரை கண்டுபிடிச்சான். மெசோபொத்தேமியானு சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க தான் ஆரம்பம். அதை சைனா மக்கள் வந்து ஒவெங்கோ நதி பக்கம், இந்தியா மக்கள் வந்து சிந்து நதிக்கரை பக்கம். யுப்ரட்டிஸ் நதியில தான் ஃபர்ஸ்ட் குடியிருப்பை கண்டுபிடிக்கிறான். அங்கதான் எல்லாம் உண்டாகுது. அந்த யுப்ரட்டிஸ் நதி மகாவலி நதி இல்ல, ஜீவ நதி. வத்தின வரலாறு இல்ல, வத்தின வரலாறு இல்ல. இன்றைக்கு அறிக்கை சொல்லுது, துருக்கி, சிரியா, ஈராக் 3 நாடுக்கும் குடி தண்ணி குடிக்குது. 3 கோடி மக்கள் அதால தண்ணி குடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நதி என்பதை நீங்க கணக்கு போடுறதுக்கு நான் சொல்றேன். அவ்வளவு பிரம்மாண்டமான நதி. வரலாறுல மழை இல்ல, அது இல்ல, இது இல்லைன்றலாம் அந்த நதி வத்தல்ல. மகாவலியாரை பார்த்து யுப்ரட்டிஸ் நதியை சொல்லாதீங்க. அது எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி என்பதை இன்றைக்கு நான் சொல்றதுக்காக வேண்டி போய் யுப்ரட்டிஸ் நதி என்ன என்னன்னு அடிங்க. அது எவ்வளவு பிரம்மாண்டமான நதி என்பதை நீங்க புரிவீங்க. புகாரில வர செய்தி, யுப்ரட்டிஸ் வத்துமண்டாங்க. ஒரு நபியால தவிர வேற யாராலும் சொல்ல இயலாது. 2007ஆம் ஆண்டு இந்த அதிசயம் நடக்குது. இன்றைக்கு 2023 யுப்ரட்டிஸ் வத்தி 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 வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, யுப்ரட்டிஸ் நதி வத்துமண்டாங்க, தங்கமலை வெளிவருமண்டாங்க, மூமீன்களே போக வேண்டாமண்டாங்க. 100 பேர் போனா 99 பேர் கொலை செய்யப்படுவீங்க, எங்க மக்களே போக வேண்டாமண்டாங்க ரசூலுல்லாஹ். லா தகூமு ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வராது, அது நடக்காமல் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சேட்டலைட் யுப்ரட்டிஸ் நதியை நோக்கி போடப்பட்டிருக்குது. அவருடைய கேமரா, அதோடைய வீடியோஸ், யுப்ரட்டிஸ் நதியுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்க போய் கூகுள்ல பார்க்கலாம். நிறைய மேகசின் எழுதி தள்ளுறாங்க. 2007ல இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற நதி ஒரு நூல் மாதிரி காட்டுது. சேட்டலைட் ரிப்போர்ட்ல நதி சுருங்குது, நதி சின்னதாகுது, நதி வத்துது. ஈராக்ல குடி தண்ணி பிரச்சனை, அத்தாதுருக்குன்னு பிரைம் ப்ராஜெக்ட் அடிச்சது, நதி இன்னும் வத்துது, வத்தி கொண்டே போகுது. இது வத்துதுன்னு நான் சொன்னா, சேட்டலைட் ரிப்போர்ட் இருக்குன்னு நான் சொன்னா அது பெரிய அதிசயம் இல்ல. எது அதிசயம் தெரியுமா? இதுக்கு எத்தனை வயசு என்னதான் அதிசயம். நான் ஒரு 100 வயசு நதியை சொல்றேனா, 1000 வயசு நதியை சொல்றேனா, எத்தனை 1000 வருஷம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மெசொப்பொத்தேமியானு வரலாறு எங்க தொடங்குது அப்ப பேசுற ஜீவ நதி, 1000 வருஷமா ஓடுற நதி ஃபர்ஸ்ட் தடவை வத்துது. எப்படி வத்த போகுது தெரியுமா? இந்த வத்துதல் ஃபர்ஸ்ட் தடவை. கொஞ்சம் மேல கீழே போறது வேற. ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, இது ஹதீஸ் இல்ல, ஆய்வாளர், 2040 அப்ராக்சிமேட்லி 2040 போக்கல நதி டோட்டலா ட்ரை ஆகிருமாட்டார். இது ஃபுல்லா வத்திரும். தங்கமலை வெளிவார கதெல்லாம் சொல்லல, இது ஹதீஸ் இல்ல, அவர் கருத்து, ஒரு ஆய்வாளர் கருத்து. 2040 நடக்கும் நான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க. அது நடக்கும், நடக்காம இருக்கலாம். பட் நதி வத்தி 2040 கம்ப்ளீட் ஆனா சில வேலை, அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகி நீங்க லைவா இத பார்த்தா சுபஹானல்லாஹ், பயங்கரமான மறுமை நாளைக்குரிய நெருக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நதி அதை குறிப்பிட்டு காட்டுகிறது.
அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான செய்திகள் இருந்தாலும் எனக்கு இன்னொரு நேரம் முடிந்து விட்டது என்றாலும் ஒரு 10 நிமிடம் கடைசியா உங்களுக்கு நான் முடிப்பதற்காக சில விடயங்களை சொல்வதற்காக எடுத்துக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் நிறைய சொன்னார்கள், லா தக்கூமு ஸஆ, மறுமை நாள் வராது, நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், அது நடக்கும் என்றாங்க. மௌத்தி, என் மரணம் வராமல் மறுமை நாள் வராது என்றாங்க. பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த போராட்டங்கள், யுத்தங்கள், எக்கச்சக்கமான செய்திகளை பெருமானார் அடுக்கிக் கொண்டே போனாங்க. நீங்களும் யகூதிகளும் பலஸ்தீன மண்ணிலே சண்டை பிடிப்பீங்க என்பதை பெருமானார் துல்லியமா சொன்னாங்க. 1948க்கு முன்னாடி இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் இல்ல, இஸ்ரேலுக்கு ஒரு நாடு இல்ல. பிரபாகரன் யுத்தத்தை செய்யற நேரம் தமிழ் மக்களுக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. உலகத்தில் எல்லா இடங்களிலும் தமிழன் இருக்கிறான், எங்கடா தமிழனுக்கு என்று ஒரு நாடு? இதை கேட்டுதான் பிரபாகரன் தமிழ் மக்களை உசுப்பேத்தினார். இதே மாதிரி யகூதிகள், அவர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை, நாடோடிகளாக நின்றவர்கள், அவர்கள் பிச்சைக்காரர்கள். எந்த அளவுக்கு சல்லி வந்துச்சு தெரியுமா? நெப்போலியனுக்கு கடன் கொடுத்தார்கள், அமெரிக்காவை விலைக்கு வாங்கி கையிலே ஆட்டுறார்கள். உலகத்தில் இஸ்ரேலுக்கு அடிபடுகிறது, அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளைட்ல வந்து இறங்குற அளவுக்கு, அமெரிக்காவை நாங்க தான் ஆட்டி படைக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமாக 1948க்கு பிறகு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கும் யகூதிகளுக்கும் யுத்தம் நடக்கும் என்றார்கள். இடத்தையும் சொன்னார்கள், அது எங்க என்று சொன்னார்கள், அந்த யுத்தம் எந்த பகுதி என்று சொன்னார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் ஒரு தடவை தன்னுடைய விரலை நீட்டினார்கள், விரலை நீட்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விரலை நீட்டுவதை சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஏண்டா வளமையா இப்படி நீட்டுற ரசூலுல்லாஹ் விரலை மடிச்சு விட்டுருவாங்க, அன்றைக்கு அப்படி மடிக்கல, நீட்டிட்டே இருந்து சொன்னாங்க, லா தக்கூமு ஸஆண்டாங்க, மறுமை நாள் வரவே வராதுண்டாங்க ரசூலுல்லாஹ். விரல் நீட்டப்பட்டு மிச்ச நேரமா இருக்குது. ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ், ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷாம் என்றா குறிப்பா பலஸ்தீன், சிரியாவுடைய ஒரு பகுதி, துருக்கியுடைய ஒரு பகுதி, இதான் ஷாம். இந்த ஷாமை ரசூலுல்லாஹ் காட்டி சொன்னாங்க. இந்த ஷாம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் விரல மடிக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் விரல கீழே போட மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு வலிச்சிரும் நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஷாம்ல யுத்தம் வரும் வரைக்கும் லா தக்கூமு ஸஆண்டாங்க, மறுமை நாள் வராதுண்டாங்க. இந்த பலஸ்தீனத்தில் யுத்தம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுண்டாங்க. அந்த யுத்தம் வந்தால் அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க. ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க, மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க, மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க. அதுக்கு பேர் மல்அமாண்டாங்க. அந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரம் என்றால், இருளிலே பயங்கரமான ஒரு நாளில், இருட்டில இரவு நேரத்தில் ஒரு மனிதன் சும்மாவே இரவுல போனா பயம், பயங்கரமான நாளில் இருவில ஒரு மனிதன் இருட்டுல போனா எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ. இரவு என்பது யாரும் உதவ மாட்டாங்க. அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பயம் அங்க பரவும் என்றாங்க ரசூலுல்லாஹ். யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய விரல் நிறைய நேரம் இருந்துச்சு. அந்த யுத்தம் சாதாரண ரசூலுல்லாஹ் பேசல், அல்லாஹ் மீது ஆணையாக, இது மல்அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது மல்அமாவாக இருந்தால் வல்லாஹி ஜஸீரத்துல் அரப் பத்து எரியும், பத்து எரியும். ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம், மறு யுத்தம் முடிய மறு யுத்தம், மறு யுத்தம் முடிய மறு யுத்தம். யமனிலே யுத்தம் வரும், யமனிலே யுத்தம் வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். யமன் பத்து எரிகிறது. ஈராக்ல பொருளாதார தடை வரும் என்றது ஷஹீஹுல் முஸ்லிம்ல செய்தி வருகிறது. ஈராக்ல பொருளாதார தடை, சிரியாவுல பொருளாதார தடை, எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஜஸீரத்துல் அரப் இன்றைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நெப்பை எடுத்து கோடு போட்டு இங்கெல்லாம் பத்து எரியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த மண்ணெல்லாம் பத்து எரிகிறதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் கையை விரித்துக் கொள்வார்களே, அதை நாங்கள் பார்க்கிறோம். ஐநா மனித உரிமை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பலஸ்தீனத்திலே ஒரு நாளைக்கு 140க்கு மேற்பட்ட குழந்தைகள் அழுகை சப்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பெரியவர்களே, சின்ன மதலைகள் தாக்கப்படுகிறார்கள். சின்ன மதலைகள் எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தத்தோடு
கோஷத்தோடு ஜனாசாக்கள் கொண்டு போகப்படுகிறது. ஒரு கபரிலே 3-4 பேர் போடப்படுகிறது. உலகத்தில் ஈவரக்கம் இல்லையா? என்ன மகனுக்கு அடிச்சா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று சொன்னார்கள். பிள்ளைக்கு வாப்பா அடிச்சா போலீஸ் வந்து நிப்பாங்களாம். ஏன்பா? மனித உரிமை மீறல். ஆசானுக்கு மாணவனுக்கு திட்ட இயலாதா? ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொத்து கொத்தாக 4000க்கு மேற்பட்ட ஜனாசா என்று சொன்னால் இதுவரைக்கும் பிள்ளைகளை மட்டும் நான் சொல்கிறேன், பெரியவர்களை விட்டு விட்டு அது 11,000 தாண்டுது. இந்த இடத்துல 4,000 ஜனாசாக்கள் வச்சா நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 4,000 எவ்வளவு நினைக்கிறீங்க? இந்த தல்கஸ்பிட்டியில ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து நீங்க அதுல ஜனாசா வைக்க தொடங்கிறீங்கன்னா 10 மைதானங்கள் தேவைப்படுற அளவுக்கு அவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் உலகம் செவிடாக நிக்குது, உலகம் பொட்டையா நிக்குது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் நிப்பாட்டி என்று சொல்லுவதற்கு திராணியற்று நிக்குது. ஜோ பைடன் சொல்லுகிறான், இம்பாசிபிள், இந்த வார் நிப்பாட்டுவது இம்பாசிபிள், நோ வே, இது நடந்துதான் தீரும் என்று சொல்கிறார்கள். அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பயன்படுத்துது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்களும் யகூதிகளும் யுத்தம் செய்யும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். சொல்லலாம் உங்களுக்கு பகமை என்றார்கள். யாருக்கு யுத்தம் தெரியுமா? யகூதி என்றா யாருன்னு தெரியுமா? நானாவுடைய தம்பியுடைய புள்ளனுக்கு தான் யுத்தம். அரபுகள், அவர்கள் அரபுகள். நானாவும் தம்பியுடைய புள்ள யாரு? இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம், மருமகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க 2 பேரும் அவ்வளவு இரக்கமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மனிதர்கள் புனிதர்களை பத்தி பேசினார். நபிமார்களில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள். அவங்க வாப்பா நபி, அவங்க வாப்பா நபி, அவங்க வாப்பா நபி. யூசுப் நபியுடைய வாப்பா யாக்கூப் நபி, அவங்க வாப்பா இசாக் நபி, அவங்க வாப்பா இப்ராஹிம் நபி. அந்த வம்சம் தான் இஸ்ரவேலர்கள். ஹீப்ரு மொழி இந்த பக்கத்துல வந்து இப்ராஹிம் நபி, அவருடைய ஒரு புள்ள ஒரு மொழி, இன்னொரு புள்ள இன்னொரு மொழி. தல்காஸ்பீட்ல ஒரு ஆள் சைனால முடிச்சா ஒரு புள்ள சைனா பேசும், இன்னொரு புள்ள அரபு நாட்டுல முடிச்சா அரபு பேசும். இப்ராஹிம் நபி தண்ட ஒரு புள்ளைய கொண்டாந்து ஜசீரத்துல அரபுல மக்காவுக்கு பக்கத்துல காபத்துல்லாக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அந்த குடும்பம் தான் அரபுகள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் தான் அரபுகள். அந்த குடும்பத்துல ரசூலுல்லாஹ் வந்து பிறக்கிறாங்க. இங்க நபிக்கு பிறகு நபி வந்தார். இஸ்ரவேலர்கள் இதெல்லாம் வந்தால் ஒரு இடத்துல இது முடிவுக்கு வரும். காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட அரபுகள், இந்த பக்கம் ஹீப்ரு மொழி. ஆனால் யூதர்களும் பள்ளியில செலவைக்கல்ல. யூதர்கள் தௌராத்தை ஓதுறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்க மூசா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அதை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள், நானா தம்பிட பிள்ளைகள், இன்றைக்கு கடுமையான மோதல். அக்ஸா உனக்கா எனக்கா, அக்ஸா உனக்கா எனக்கா. ஏனென்றால் அவர்கள் வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாவை ஏன் ஏற்றுக்கொண்டு என்று கேட்கிறார்கள். மூசாவோடு நிப்பாட்டணும் என்கிறார்கள். மார்க்கம், அவர்கள் தௌராத்தை ஓதிக்கொண்டு அவர்கள் தௌராத்தோடு நின்றார்கள். இந்த வைராக்கியம் குர்ஆனுக்கு எதிரானது. இந்த வைராக்கியம் இந்த உம்மத்துக்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கொண்டு குவிக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய மக்கள் புனிதமா, நம்முடைய மக்களை அவர்கள் கேவலமாக துச்சமாக எடுத்து குழந்தைகளை அழித்து தள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் சொன்னார்கள், லா தகூமு ஸா, நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று சொன்னால், இதில் ஒரு செய்தியை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த யுத்தம், அதுல இந்த ஒன்றை நீங்கள் பார்க்கணும். யகூதிகள் அத்தனையுமே செய்தார்களே, இந்த யகூதிகளுக்கு அவங்க கையில தௌராத் வச்சதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தௌராத்தை ஓதுகிறார்கள். அவர்கள் தௌராத் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் நடக்கிற நேரம் ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். அவங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டா மூசாவுடைய ரப் என்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ் என்று தான் உச்சரிக்கிறார்கள். அதாவது நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் ஷலோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹீப்ருவிலே சின்ன வித்தியாசத்தோடு தான் அவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள மாதிரி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேர்ல்டுல அல்லாஹ் ஒரு பக்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். வேர்ல்டுல பலமான உளவுத்துறை அமெரிக்காவுடைய CIA, இஸ்ரேலுடைய மொசாடான்னு கேட்டா இஸ்ரேலுடைய மொசாட் என்கிறார்கள். அயம் டாமை கண்டுபிடிக்கிறார்கள். சாதாரணமா ஒரு மிசைல் வர்ற நேரம் மனிதன் இன்னொரு மிசைல் அடிக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. மேலால் ஒரு மிசைல் வந்தா அந்த மிசைலை துரத்தி போய் வானத்திலே அடிக்கிற ரோபோட்டிக்ஸுக்கு பேர் அயன் டாம். இது மனிதன் தேவையே இல்லை. ரோபோ இந்த ஸ்ரீலங்காக்குள்ள பிதுரு தலாக்களுக்கு நீங்க போனீங்கன்னா, நியூரல்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
ஒரு பெரிய ஃபேன் சுத்துற மாதிரி சுத்தும், அதான் ரேடார். ஸ்ரீலங்காவுடைய ரேடார், ஸ்ரீலங்காவுடைய பார்டருக்குள்ள ஒரு ஃபிளைட் வந்தா உடனடியா ரேடார் சிஸ்டம் சொல்லும், எங்க பார்டர்ல இருந்து ஒரு ஃபிளைட் வந்திருக்குது, இங்கே இருந்து ஒன்று போச்சு. இது தெளிவா வரும். இதே மாதிரி இஸ்ரேல் வானத்துக்குள்ள வந்து பறந்தால் அயன் டோம் ரெடியா நிற்கும். அது ஒரு முகடு மாதிரி கீழே விழ விடாது, அது சும்மா நேரடிக்காது, பின் தொடர்ந்து போய் அந்த மிசைல் எங்க அதுக்கு அடிச்சு முடிக்கும். அமெரிக்கா பிச்சை கேட்டான், அயன்டோம் எங்களுக்கு விற்கலாமான்னு கேட்டான். 2019 2019 அமெரிக்காவுக்கு ஒரு ஆயுதத்தை நீங்க வச்சுக்கோங்கப்பான்னு இஸ்ரேல் கொடுக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த நாடு. மிடில் ஈஸ்ட்ல அவ்வளவு முஸ்லிம் நாடுக்கு மத்தியில் ஒரு காபிர் நாடு நின்றுட்டு எவனும் பேசக்கூடாது, நான் தலைவன் சொல்ற அளவுக்கு பயங்கரமா வந்த ஊர்ல உள்ள மக்களை விரட்டுற அளவுக்கு பயங்கரமா போகுது என்றால், ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இதை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் இறைவனை நம்புகிறார்களாம். அவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல, மூசாவுடைய ரப்பை அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அவங்களுடைய பேச்சில மொசாட் என்கிறார்கள், அவங்க பேச்சில அயன்டோம் என்கிறார்கள், அவங்க பேச்சில மெர்காவா டேங்க் என்கிறார்கள். உலகத்துல போர் கருவியில இந்த டேங்குக்கு பிறகுதான் உலகத்துல அமெரிக்கா உள்ள டேங்க். அந்த வார் டேங்க் அதோடைய இரும்பு அது எதுவும் செய்ய முடியாது என்று இஸ்ரேல் முன்னாடி வந்து நிக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் அல்லாஹ் முஸ்லீம்களை பலஸ்தீனத்துல பிஸ்மில்லா என்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள். அவர்கள் கையில எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், பெருமானார் பத்ருக்கு வரப்போக்கள் அல்லாஹ்வுடைய சுன்னத் ஒன்று இருக்கிறது. கது ஹலத், அதாவது சுன்னத் அல்லாஹ் இல்லத்தி கது ஹலத் மின் கபில், அல்லாஹ்வுடைய சுன்னத் முன்னாடி போய்விட்டது. என்ன சுன்னத்து தெரியுமா? பத்ரில் அல்லாஹ் எடுக்கிற நேரம் பள்ளியில தொழுதவர்கள் அவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங் என்னன்னு தெரியாது, அவங்க கையில போர்க்கவசம் இல்லை, பலகீனத்துக்கு மேல பலகீனம், நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க 17, நோன்பு பிடிச்சா இரவெல்லாம் தொழுவாங்க, சும்மாவே பலகீனம். அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்துல 300 பேர், இவங்க சில ரிவாயத்துப்படி 320, சில ரிவாயத்துப்படி 313, அந்த பக்கத்துல 1000 பேர். அவங்க கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களா? நிஜமான போர் வீரர்கள், பெரிய ஆயுதங்கள், பெண்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, நடனமாட, சாப்பாடு ஒட்டகத்தை அரைச்சு நல்லா சாப்பிடுறாங்க. 1000 பேர் வந்திருக்கிறாங்க, கொண்டாட போறாங்க, கதையை முடிக்க போற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஜஹல், உத்பா, ஷைபாண்டு எல்லா தலைவர்களும் அங்க வந்திருக்கிறாங்க. பத்ர் நேரடி முகத்துக்கு யுத்தம். அந்த இரவு ரமலானுடைய 17வது இரவு. பெருமானார், இதை நான் ஏன் சொல்கிறேன்டா, இந்த யுத்தத்துக்கு நீங்க ஒரு துவா கேட்கணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனால் அதை சொல்லாமல் நான் இதை முடிக்க கூடாது நினைக்கிறேன். என் உறவுகள் அங்க பாதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவு, அந்த பத்ருடைய களம், அந்த இரவுல அங்க வர்ற நேரம் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இடையில சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது முதல் யுத்தம், ஒரு இடம் இடையில வரப்போக்கல, இங்க நாங்க ஒரு கூடாரம் அமைச்சு தர்றோம், நீங்க இங்க இருங்க, நாங்க போறோம் யா ரசூலல்லாஹ், நாங்க போய் ஃபைட் பண்றோம், நாங்க சும்மா சரி மௌத்தாயிட்டோம்டா, அந்த செய்தி கேள்விப்பட்டா இங்க இருந்து நீங்க ஊருக்கு போயிருங்க யா ரசூலல்லாஹ், தயவு செய்து எங்களோட வராதீங்க யா ரசூலல்லாஹ், நாங்க பார்த்துக்கொள்றோம் யா ரசூலல்லாஹ், நீங்க முன்னாடி வர வேண்டாம், சும்மா சரி நாங்க வெற்றி கொண்டுட்டோம்டா யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க உங்க முகத்தை காட்டாதீங்க, நீங்க வராதீங்க. பெருமானார் சாது பின் முஆத பார்த்து சிரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நான் வீட்டுக்கு போறேன், நான் வீட்டு கதவை பூட்டிட்டு நிக்கிறேன்னு சொல்றவர் அல்ல. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை தேடி திரிந்தார்கள். 1000 வந்தார்கள், 3000 வந்தார்கள், 10,000 வந்தார்கள். ஒரு நாளில் தனக்கு பக்கத்தில் பாடிகார்டு வைத்தவர் அல்ல ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் ஒரு முடியை அசைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நின்றவர்கள் ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சிரித்து விட்டு பத்ர் களத்திலே முன்னாடி நின்றார்கள் ரசூலுல்லாஹ். நேருக்கு நேர் நீங்கள் இன்றைக்கு மக்காவுக்கு போனால், அங்கிருந்து நீங்க போகலாம், அதாவது மதீனாவுக்கு போனா ஒரு 300 கிலோமீட்டர் நீங்க போகலாம், 300 இல்ல ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள வரும். நீங்க போனீங்கன்னா பத்ரை பார்க்கலாம். மையவாடி சுத்தி வளைச்சு தாப்படிச்சிருப்பாங்க, அங்க பையவாடிக்குள்ள போகலாது. அந்த இடம் தான் யுத்தம் நடந்த சின்ன இடம், ஃபேஸ் டு ஃபேஸ். அடுத்த நாள் விடிஞ்சா ஃபேஸ் டு ஃபேஸ். பெருமானார் கையில எல்லாம் ஆயுதத்தை கொடுக்கல, பெருமானார் கையில எல்லாம் சொத்தை கொடுக்கல, பெருமானாருக்கு ராணுவ படைகளை கொடுக்கல, பெருமானார் கையில மிசைல்களை கொடுக்கல, ஈமான் மட்டுமே அங்க நின்றுச்சு. அந்த பக்கத்துல எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தான். தின்னணுமா ஒட்டகம்,
இவர்கள் நோன்பு பிடித்தவர்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பலகீனத்துக்கு மேல் பலகீனம். அல்லாஹ் சொல்றானே, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் இந்த உலகத்தில் அற்புதத்திலே அற்புதம் எங்க நடக்குது? ஒரு தாயிட வயிற்றிலிருந்து நடக்குது. இந்த மூளை யாருக்கும் செய்யலாது, இந்த கண்ணு யாருக்கும் செய்யலாது. ஒன்றுக்கு 2 கிட்னி அல்லாஹ் ஃப்ரீயா தந்தா, ஒன்று தான் இயங்கி கொண்டிருக்குது. ஒன்று போனா மற்றது எங்க ஃப்ரீயா தந்தானே. இதுல ஒரு கிட்னி ஃப்ரீ, சும்மா வருவது. ஆனா கிட்னி யாருக்கும் கண்டுபிடிக்கலாது. ஒரு உம்மாவுடைய வயிற்றுல இன்றைக்கு விஞ்ஞானம் இதுவரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்கலாதுப்பா, உனட்ட புடுங்கி உனட்ட தர்றேன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்றாங்க. ரத்தத்தை உங்கள்ட்ட எடுத்து உங்களுக்கு தர்றேன்றாங்க. ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்த உடம்புக்குள்ள உள்ள நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு அற்புதம். அந்த அற்புதம் நடக்கக்கூடிய இரவு, ஒரு தாயுடைய வயிற்றில் இந்த நடக்கிற நேரம் அந்த ஜீவன் வெளியே வரப்பட அல்லாஹ் சொல்றான், பலகீனத்துக்கு மேல பலகீனம் அந்த பெண்ணை நாங்க கொண்டு போறோம். ஏன் தெரியுமா? இவ்வளவு பலகீனத்துலதான் இவ்வளவு அற்புதம் நடக்குதுண்டா. உன்னால முடியாதுமா, இது அல்லாஹ் வேலைன்னு காட்ட உனக்கு நடக்க முடியல. நீ வாந்தி எடுத்த, நீ எப்படி இப்படி ஒரு ஜீவனை உண்டாக்குவ? நீ இப்ப செத்தது போன்று படுக்கிற நேரம் உலகத்தில் செய்ய முடியாத ஒரு பால் உற்பத்தியாக ஒரு ஜீவன் நதி மாறி வருகிறது. அந்த குழந்தை சாப்பிடுதே. ஏன்? பலகீனத்துக்கு மேல பலகீனத்தை உருவாக்கி இறைவன் தன்னுடைய அற்புதத்தை காட்டுகிறார். இதே மாதிரி பதில ரொம்ப பலகீனமான டீம், முன்ன பின்ன சண்டை பிடிச்சதே இல்லை. அந்த பக்கம் பெரிய ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க. பெருமானார் அந்த இரவு ரொம்ப வித்தியாசமா கழிக்கிறாங்க. பெருமானார் பொதுவாக ரமலானுடைய இரவை கழிப்பதே வித்தியாசமா. பெருமானாருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய துவா, ரசூலுல்லாஹ் கேட்ட துவாவை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. பெருமானார் இவ்வளவு டஃப்பா துவா கேட்டாங்களா? ஒரு வரி வருகிறது, யா அல்லாஹ், இந்த கூட்டம் இன்றைக்கு அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இந்த பூமியில் யாரும் மீய மாட்டார்கள். இறைவா, எங்களை பாதுகாத்து விடு இறைவான்னு கேட்கிறார். பெருமானார் வேற எதையும் நம்பவில்லை, துவாவை நம்பினார்கள். அந்த துவா மிசைலை விட பவர். பெருமானார் விடவே இல்லை. இரவெல்லாம் சஜதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் இப்படியே எழும்பி கேட்டுட்டே இருக்கிறார். அபூபக்கர் பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்க எப்பயும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்க பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியும் பின்னாடி நிற்பவர் அபூபக்கர். என் அபூபக்கர், என் அபூபக்கர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்க போல சொன்னாங்க. என்னுடைய எல்லா வாயில்களையும் பூட்டுகிறேன் என்ற அர்த்தம் என்ன? யாரும் என்ன சந்திக்க வராதிங்க, அபூபக்கரை தவிர. அபூபக்கர் மட்டும் வரலாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். கடைசி நாட்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவை திறந்து அபூபக்கர் எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்தான் முன்னாடி பின்னாடி நின்றவர். ரசூலுல்லாஹ் கையை ஏந்திட்டே நிக்கிறாங்க. மேல போட்ட தொண்டி கீழே உழுவுது. அவர் எடுத்து அந்த துண்டை மேல போடுறாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கையை ஏந்துறாங்க. விடுறாங்களே இல்ல. நாம அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டது எப்படி, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டது எப்படி? 2 தடவை கேட்டா அல்லாஹ்க்கு தெரியும் என்று போயிருவோம். பெருமானார் கெஞ்சுறாங்க, கெஞ்சுறாங்க. அடிமை எஜமானம் கெஞ்சுறாங்க, விடவே இல்லை. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், போதும் போதும், உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க யா ரசூலுல்லாஹ், போதும், அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பெருமானார் விடவில்லை. தன் கரத்தை ஏந்தி, அல்லாஹ்வே, இந்த கூட்டத்தை நீ காப்பாற்றணும் யா அல்லாஹ். இவர்கள் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல யாரும் மீய மாட்டார்கள். முதல் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் ஆயத்தமாறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னுது. ரசூலுல்லாஹ் சந்தோஷமா சிரிக்கிறார்கள். யுத்தம் நடக்கல இன்னும். ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். இந்த நபி இந்த மண்ணில இருந்து வானவர்கள் இறங்கும் வரைக்கும் கையை கீழே போடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரப்பு வானத்திலே இந்த மண்ணுக்கு நோக்கி வானவர்களை கீழே இறக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் துஆ, அதுதான் துஆ. அந்த யுத்தம் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் வேகமாக முடிகிறது. அபூஜகல் காலி, உத்பா காலி, ஷைபா காலி, எல்லாம் காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட வர்றாங்க. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உமர் பின் கத்தாப் பின்னாடி நின்று கேட்கிறேன், யா ரசூலுல்லாஹ், செத்த பணத்தோட பேசுறீங்க? செத்த அபூஜஹல் செத்து கிடக்குறான். ரப்புடைய வாக்குறுதி உண்மை புரியுறியா? எனக்கு ரப்பு தந்த வாக்கு நிறைவேற்றிட்டான். உனக்குரிய வாக்கு என்ன? இந்த உம்மத்தில் எந்த பகுதியிலும் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கவே இல்லை. இந்த உம்மத்தில் ஈமானுக்கு தான் வெற்றி. ஈமானுக்கு யாராவது வாளால் இஸ்லாம் வளர்க்கப்பட்ட சுத்த பொய். அது இஹ்ராத்துல தான் ஃபத்ஹு மக்கா நடந்துச்சு. இஹ்ராத்துல அதாவது வேட்டையாடவே இயலாது. இஹ்ராத்துல தான் ஃபத்ஹு மக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இதுதான் பத்ர்ல, இதுதான் உஹதுல, அஹ்ஸாப்ல 10,000 பேர். இதுதான் அஹ்ஸாப்.
நாங்க 3000 பேர் எல்லாம் வெத்தி ஆகுதுண்டா. ஒரு விஷயத்தை ஒன்று மட்டும் சொல்றேன், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில், அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன்னாடி போய்விட்டது. வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபதீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாற்றத்தையும் நபி நீங்க பார்க்க மாட்டீங்க. வல்லாஹி பலஸ்தீன மக்கள் வெற்றி கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பிஸ்மில்லாவையும் அல்லாஹ் அக்பரையும் விடாத ரப்பை நேசிக்கும் காலமெல்லாம், ரப்போட இருக்கும் காலமெல்லாம் வெற்றி அவர்கள் பக்கம் வரும். நனையாப்புறத்தில் இந்த அழிவு அவர்களுக்கு வரும். எங்களுடைய ஒரே ஒரு அவங்க போடுற வேர்ல்ட்ல உள்ள பவர்ஃபுல் மிசைல் அவங்க நம்பியிருக்கிறாங்க, அவங்க மொசாட நம்பியிருக்கிறாங்க, அவங்க அமெரிக்காவை நம்பினாங்க, அவங்க வீட்டோவை நம்பினாங்க. அல்லாஹ்க்கு வேணும் அதெல்லாம் ஒரு புறமாக்கிட்டு இந்த ஏழை மக்கள்கிட்ட அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வைக்கணும். அதை சொல்ல உலகம் பார்க்கணும். அந்த வெற்றியை அல்லாஹ் கொடுத்து காட்டணும். இதை உலகம் அதிர்ந்து பார்க்கணும். என்னப்பா நடக்குது என்று கேட்கணும். இதுதான் அங்க நடக்குது. இதுதான் முஸ்லிமுடைய பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் தங்களுடைய கால்களை உம்மாவுக்கு கொடுக்கிறாங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுடைய பேரை எழுதுறாங்க. ஏண்டா எங்க பிள்ளை எப்பக்கு மௌத்தாகும் என்று தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க புள்ள அவசரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண துடிச்சு போறோம். ஒரு காய்ச்சல் தாங்க முடியல. பிள்ளைகள் அவங்க காலை கொடுக்குறாங்க, உம்மா எழுதுங்க. தலை துண்டாகி போகுது. பேரை வச்சு பிள்ளையோட ஜனாசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பார்த்து நம்முடைய கல்புகள் தாங்குது இல்ல. ஒரு வாப்பா சைதாவில் விழுந்துட்டு சிரிக்கிறாரு, புள்ள மௌத்து எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும்? அவர் சொல்லி அல்லாஹ் ஜென்னாவை கொடுத்துரு என் புள்ளைக்கு, ஜென்னா கிடைக்கணும் என்று சந்தோஷப்படுகிற உலகமே திரும்பி பார்க்குது. இது அதிசயம். ஒரு ராணுவ வீரர்டா யாரு தெரியுமா? ஒரு ராணுவ வீரர்களை பொறுத்தளவுல அவர்கள் மலைக்கு மேல் ஏறுவார்கள், அவர்கள் கம்பி கடையால போவார்கள், கடுமையான கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு ராணுவத்தில் உள்ள ஒரு ஆளையும் சாதாரண மனுஷனையும் கிட்ட வைக்கிறாது. அவங்க பாடி அப்படி இருக்கும், கொஞ்சமும் பயப்பட மாட்டாங்க. அதுதான் ராணுவ பயிற்சி என்பது. அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் அங்க நிக்கிறாங்க. எந்த பயிற்சியும் இல்லாத ஈமான் உள்ள பிள்ளைகள் நிக்குது. இந்த ஈமான் உள்ள பிள்ளை கிட்ட இஸ்ரேல் பட வீரர்கள் ஆமி ஓடுறான், ஆமி ட்ரைனிங் எடுத்து ஓடுறான். ஈமான் உள்ள பிள்ளைகள்கிட்ட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பெரியவர் கேட்கிறாரு, வாங்களே நாங்க வெளியூர் ஊருக்கு போவோம், எங்க ஊருக்கு போவோம் வாங்களேன்னு கேட்கிறாரு. அந்த பொடியன் சின்னவன் கேட்கிறான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறான். உங்க ஊர்ல ஷஹாதத்து உலகம் திகைத்து பார்க்குது. பிபிசி, CNN, இவங்க மனிதர்களா? என்ன நடக்குறீங்க? இவர்கள் யார்? இத ரப்பை நேசித்த கூட்டம். ரப்பு காட்டுகிறான் உலகத்தில் அவ்வளவு பொருளாதாரத்தையும் அவ்வளவு பவரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ரப்புக்கு முடியும். இந்த மக்களுடைய ஈமான், அவங்களுடைய நேசம் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஒரு நாளும் அவன் அந்தரங்கத்தை விட மாட்டான். உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், நீங்க உங்க மனைவிமார்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம். அல்லாஹ் ஒரு போதும் அவனை நம்பிய கூட்டத்துக்கு துரோகம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மிஆத். ஒரு நாளும் அது நடக்காது. ஈமான் அங்க முழங்குதென்றால், அல்லாஹ் அக்பர் அங்க கேக்குதென்றால், பிஸ்மில்லாஹ்ன்ற சத்தம் அங்க கேக்குதென்றால், நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்த எஜமானன் அவர்களை விட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. கிடைக்கிற நேரம் எல்லாம் யா ரப், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இந்த உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், இந்த உம்மத்தில் ஒரு பகுதியில் வழி வந்தால் அந்த வழி ஒரு மூமினுக்கு விளங்கணும். பெரியவர்களே, அது எங்களுக்கு விளங்கணும். ஏனென்றால் இது உடம்பை போன்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியா, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், பெருமானாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், அந்த உம்மத்தின் ஒரு பகுதி, அவர்கள் அரபுகளாக இருக்கலாம், அவர்கள் யாராக நிற்கலாம், என்னுடைய உறவு, அந்த உறவு பூமிக்கு பறைசாட்டுகிற நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாம், அந்த உறவுகளுக்காக வேண்டி துஆ செய்யலாம். ட்ரக்குக்கு பக்கத்துல பிள்ளைகள் நிற்கிறார்கள், என்னப்பாண்டா ஜனாசாக்கள் ட்ரக்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. எட்டி பிள்ளைகள் பார்க்குது, எங்க உம்மாடையா காணாமல் போனவர்கள், மிஸ்ஸிங் கேசஸ். இது யாருட? சில உம்மாமார்கள் நிற்கிறார்கள், என்ற பிள்ளையுடையா? அவைகளை பார்க்க கல்பு தாங்குதில்லை. அப்பாவி மக்கள் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ரப்பிடம் மன்றாடுங்கள், ரப்பிடம் கேளுங்கள், ரப்பு கைவிட மாட்டான். எங்களுக்கு என்று ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரம் எங்களுக்கு எங்க பிசினஸ் பெருசு, எங்களுக்கு எங்க குடும்பம் பெருசு என்று இருந்த இந்த உம்மத்தில் ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற நேரம் அது எங்களுக்கு ஞாபகமே இல்லை என்றால் நாங்கள் என்ன முஸ்லிம்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போர் மல் அமாவாக இருந்தால் வல்லாஹி
இமாம் மஹ்தி சிரியாவுடைய படையிலிருந்து அவர் அகரத்துக்கு வருவார். வரும் வரைக்கும் அவருக்கு தெரியாது அவர் யார் என்று. அந்த படை நீதமான ஒரு படை. ஹரத்துக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது சவுதியில 3 பிள்ளைகள் ஆட்சிக்கு பாப்பாவோட சண்டை பிடிக்கிற நாள் நேரம். அது ஒரு மன்னர் அவருடைய 3 பிள்ளைகளுக்கு சண்டை பிடிப்பாங்க. அப்ப சவுதி ஸ்டேபிள் இழந்துரும். ஹரத்துல ஒரு நைட்ல இந்த அதிசயம் நடக்க போகிறது. அந்த படை வரும் சிரியாவில் இருந்து. சிரியாவுடைய படை இமாம் மஹ்தி சம்பந்தமா 4 ஹதீஸ் தான் சஹி. 50க்கு மேற்பட்ட ஹதீஸில் 4 ஹதீஸ்கள் தான் சஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த படையிலே அவர் வந்து தலையை குனித்து கொண்டிருப்பார். அவருக்கும் தெரியாது அவர் மஹ்தி என்று. அப்பதான் ஹரத்தில் உள்ளவர்கள் அங்க பையத்து செய்வார்கள். அப்பதான் ஹரத்தில் காபத்துல்லால இருந்து இந்த உம்மத்துடைய தலைவர் வெளிவருவார். முழு உம்மத்தும் அந்த பையத்துக்கான தயாரிப்போடு சவுதியுடைய ஆட்சி கீழே உளுந்து மதீனாவை தலைநகரமாக கொண்டு பெருமானார் எதை வைத்து செய்தார்களோ அந்த மதீனத்து மண்ணை தலைநகரமாக கொண்டு அவர் படைகளை அனுப்புவார். துருக்கியில் அப்பொழுது யுத்தம் நடக்கும். துருக்கியில அந்த யுத்தத்துக்காக வேண்டி படை அனுப்புற நேரம் அந்த படையை 3ஆக பிரிக்கிறார். ரசூல் சொன்னாங்க, ஒரு கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். அதுல ஒரு படையில் ஒரு பகுதி அவர்கள் மௌத்தாவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடுப்பார். அதிலே ஒருவர்கள் மீவார்கள். அவர்கள் தான் இந்த பூமியிலே சிறந்தவர்கள். அந்த படையிலே மீவார்கள். அவர்கள் அந்த துருக்கியுடைய அந்த இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் அங்கு யுத்தம் நடக்கிற நேரம் வெற்றி கொள்வார். வருவார்கள் தங்களுடைய ஊருக்கு. சிரியாவுக்கு வந்து பார்த்தால் அது பொய். தஜ்ஜால் வெளிவந்திருக்க மாட்டான். ஆனால் அவர்கள் அப்பொழுது சிரியாவில் நிற்கிற நேரம் நிஜமாக தஜ்ஜால் வெளியே வருவான். அது குராசான் என்னமோ ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க, தயாரிஸ் ஆகல எனக்கு தெரியாது. அங்கே இருந்து 70,000 யூதர்கள் பின்தொடருவார்கள் என்றாங்க. யூதன் எல்லா இடத்துக்கும் போவா, மக்கா மதீனாவை தவிர. இப்ப கடைசி வார் பலஸ்தீனத்தில் நடக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபைனல் வார். அப்பொழுதுதான் மர்மை நாளுக்குரிய நிகழ்வு. சிரியா பத்தி எரிந்து கொண்டிருக்கும், துருக்கி பத்தி எரிந்து கொண்டிருக்கும், யமன் பத்தி எரிந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவெல்லாம் நடக்கிற நேரம் சிரியாவில் இமாம் மஹ்தி அவர்கள் சிரியாவுக்கு வந்து விடுவார்கள். அன்றைக்கு சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அவர் பள்ளியிலே வருகிற நேரம் முழு உலகத்துக்கும் அதிசயம் நடக்கிற நாள். அதுதான் ஈசா இப்னு மரியம் வானத்தில் இருந்து கீழே இறங்குற நாள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானவுடைய ரெக்கையில சிரியாவுடைய மண்ணில வெள்ளை மினாராவுல சுபஹுடைய நேரத்தில் தன்னுடைய முடி நீண்ட முடியோடு ஈசா இப்னு மரியம் வானவுடைய ரெக்கையில இறங்குற நேரம் அவருடைய வேறு அந்த முடியிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி கொட்டும் என்றார்கள். அவர் அப்பொழுது இறங்குவார். அது சுபஹுடைய நேரம். இமாம் மஹ்தி அவர்கள் இந்த உம்மத்தை ஈசா இப்னு மரியத்துக்கு கொடுக்கிற நேரம். இல்லை நீங்கள் தொழுவீங்க, இல்லை நீங்கள் தொழுவீங்க என்று ஒரு சம்பாஷணை நடக்கும். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜால் உலகத்தில் வந்து அநியாயம் செய்கிற நேரம் அது. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆச்சரியமாக கிறிஸ்தவர்கள் பார்ப்பார்கள், அவர் என்ன கொள்கையை சொல்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ ஈசா இப்னு மரியம் அதை சொல்லிக் கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் ஒரு பொடியன் என்றார்கள், குட்டையான ஒரு பொடியன் என்றார்கள். அவன் ஷாப் வயசாளி அல்ல, அவன் ஒரு பொடியன், ஒற்றை கண்ணன், மறு கண்ணு பொட்டை என்றார்கள். காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் உலகம் எங்கும் அவனுக்கு பின்னாடி நிறைய பொம்பளைகள் போவார்கள். அவன் அவ்வளவு மேஜிக் பண்ணுவான். அவன் லாஸ்டா பலஸ்தீனத்தில் பாபுலூத் மெப்பை எடுத்து அடிச்சு பாருங்க, பாபுலூத் என்ற இடத்துக்கு வந்து நிற்பார். வெரி ஃபைனல் வார். அக்ஸாவை ஒட்டி ஜெருசலத்துக்கு பக்கத்தில் நஜாலுக்கு படுவதோ அவன் உப்பு கரைவது போன்று அங்கேயே அழிஞ்சு போயிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனோட கதை முடிந்து விட்டது. யகூதிகள் ஏமாந்திருக்கிறார்கள். மில்லேனியம் என்று 2000 ஆண்டு பேர் வச்சார்கள். எதுக்கு பேர் வைத்தார்கள் தெரியுமா? மில்லேனியம் என்று. அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வீடியோ கேமரா செட் பண்ணினார்கள். வேர்ல்டுக்கு லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்க பார்த்தார்கள். 2000 ஆண்டு அவங்க புத்தகப்படி 2000 ஆண்டு தான் மலிகுஸ் சலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன் இந்த பூமிக்கு வருவானா. யாரப்பா மலிகுஸ் சலாம்? அவங்க மலிகுஸ் சலாம் என்று சொல்லுது தஜ்ஜால். போர்ட்ல இருந்து எழுதி நான் பாயிண்ட்ஸா எழுதி தந்துட்டு போயிருவேன். நான் உங்களுக்கு தந்தது எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்திப்பு இருக்கிறது. என் ரப்பிடம் போய் அந்த சந்திப்பு நேரம் இந்த மக்களுக்கு நான் சொன்னேன் என்று சொல்லுவதற்கு நான் பேசினேன். எனக்கு அமானிதமாக தரப்பட்ட இல்மை எனக்கு கடமையாக நினைத்து உங்களுக்கு மத்தியில வைத்து இன்றைக்கு நீங்கள் சுமந்த இந்த இல்மும் இந்த உணர்வை நீங்கள் உங்களுடைய தொழுகைகளையும் உங்களுடைய வீட்டுக்கும் கொண்டு போய் சேருங்கள். உங்களுடைய பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேருங்கள். இந்த இளைஞரிடம் கொண்டு போய் சேருங்கள். உங்கள் மனைவிமார்கள் கொண்டு போய் சேருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் பெருமானார் சொன்னார்களே, பல்லிகு அன்னி வலவு ஆயா,
ரசூலுல்லாஹ் 82 நாட்களுக்கு முன்னாடி மரணிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, என்கிட்ட இருந்து ஏதாவது கேட்டா பிற மக்களுக்கு சொல்லுங்க. அந்த செய்தியை சொல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கணும். மறுமை நெருங்கிறது. அந்த மறுமை சன்னிதானத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நிற்க போகிறோம். அந்த நேரம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஜன்னாவை தரணும். வெற்றியோடு பெருமானாருடைய முகத்தை பார்த்து சந்தோஷமான பிரியாவுடைய சந்தோஷமான முறையில் நாம் ஜன்னாவை அடையணும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. என் பேச்சில் உள்ள பிழைகளை மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.